அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் அப்பா நான் உமது பிள்ளை, உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அவமானம் உயர்த்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த 3வது நாள் ஆசீர்வாத பெருவிழாவை கர்த்தரே ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தருடைய மகிமையான வல்லமை நம்மை நிரப்பும்படி, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தேற்றி அவர் வழி நடத்தும்படி, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடுகிறதை நாம் உணரும்படி பலத்த செயல்கள் இந்த நாளிலே நிறைவேற்றப்பட போகிறது. அற்புதமான கிரியைகள் நம் நடுவிலே கர்த்தர் செய்ய போகிறார். அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையை, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் சத்தத்தை உயர்த்தி வலது கரம் உயர்த்தி, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் உம்முடைய மகிமையை. எத்தனை பேர் கேட்கிறீங்க? சேர்ந்து வந்தருளும் தூய ஆவியே,
ஆவியானவரே ஆவியே தூய ஊற்றிடுமே தூயாவியே ஊற்றிடுமே தூய ஆவியை உணர்த்திடுமே தூய ஆவியை சேர்ந்து சொல்லுவோம் உணர்த்திடும் ஆண்டவரே எல்லாரும் எழுந்து நின்று சேர்ந்து ஆவியே தூய ஆவியே தூய ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாய் அவர் நிரம்பி இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்பும்படி எல்லாரும் இணைந்து ஆவியே ஆவியே தூய ஆவியானவரே ஆவியே பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு ஆட்கொள்ளும் தூய ஆவியே அபிஷேகம் தூய ஆவியே செய்து சொல்லுவோம் எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே அரவணைக்கும் தூய ஆவியே இரண்டு கரத்தை உயர்த்தி ஒரு விசை கூட ஆவியே தூய ஆவியே ஆவியானவரே ஆவியே தூய ஆவியே பரிசுத்த ஆவியானவர் மகிமை Praise the Lord. Hallelujah. ஆவியே தூய ஆவியே நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே இந்த மூன்றாவது நாள் கூட்டத்தை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்படி நாமம் மட்டும் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. மானிட்டர் ஃபர்ஸ்ட் வச்சது போல வச்சிருங்க, சவுண்ட் கேட்கல. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு பழைய பாடலை நாம் முதலாவது பாடப் போகிறோம். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் நடத்துவாரே, என்னை சந்திக்க அவர் வந்திடுவாரே என்று தெரிந்த ஒரு பழைய பாடல். நல்ல கைத்தட்டி உற்சாகத்தோடு நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய கிருபை நல்லது. நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கரங்கள் இயேசு நம்மோடு சபையிலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இங்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் மனதார நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் பார்ப்பதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் அதை பகிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நாம் சேர்ந்து இந்த பழைய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். எனக்காக ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று நடத்துவார், என்னை சந்திக்க வந்திடுவார் என்று நாம் சேர்ந்து கைத்தட்டி பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.
எல்லாரும் நல்ல ஸ்தோத்திரத்தோடு கரங்களை தட்டி ஆமென். Praise the Lord. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே. பிசாசின் சோதனை இருவிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே. இயேசு போதுமே. கரங்களை எல்லாரும் உயர்த்தி தட்டி புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்த்திடுவார். அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இயேசு எனக்கு போதும், இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்லு இயேசு போதுமே, இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் எனக்கு இயேசு மட்டும் போதும். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவருடைய நாமம் உயர்ந்த நாமம் அல்லவா? அவருடைய நாமம் பெரிய நாமம் அல்லவா? அந்த இயேசுவின் நாமம் எனக்கு போதும். இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே
ஸ்தோத்திரம் பண்ணி, எனக்கு இயேசு மட்டும் போதும், அந்த உன்னதமான நாமம் மட்டும் எனக்கு போதும், அந்த இயேசுவின் நாமம் எனக்கு துணையாய் இருக்கும் பொழுது வேறு எதுவும் என்னை மேற்கொள்ளாது என்பதை நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெரிந்த ஒரு பழைய பாடலை கூட பாட போகிறோம். ஆகாதது எதுவும் இல்லை. எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்று நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கர்த்தருடைய கிருபை நல்லது. சைட் ஃபில். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை உம்மால். எத்தனை பேர் தான் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? நான் நம்பி வந்திருக்கிற என்னுடைய ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் நம்பி வந்திருக்கிறேன், நான் தேடி வந்திருக்கிற என்னுடைய ஆண்டவரால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் அதை 100% விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் மட்டும் நல்ல கரமுயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஆகாதது எதுவும் இல்லை உம்மால், ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே நீ நல்லவர். ஆகாதது எதுவும் இல்ல உம்மால், ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்ல உம்மால், ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது. துதி செய்ய தொடங்கியதும், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு. உம்மாலாகும் எல்லாம். Everything is possible with our God. நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது உம்மால், ஆகாதது எதுவும் இல்ல. சந்தோஷமாய் ஆகாதது எதுவும் இல்ல. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது இல்ல, உம்மால் ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும். ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார், கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு பெருக செய்தி பெரும் கூட்டமா. கோலும் உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் உம்மாலாகும். ஆகாதது எல்லாரும் சேர்ந்து சொல்லும், ஆகாதது எதுவும் இல்லையே.
ஆகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் 100% விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே போகும் பொழுது பிறவிலே முடவனாயிருந்த ஒரு மனிதன் அன்றைக்கு தேவையை அவன் பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏதாவது எங்களுக்கு கொடுங்க என்று கேட்டபோது இவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன போது அவன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு மாத்திரம் நம்முடைய தேவைகளையோ ஒரு தீர்வை தருகிற ஆண்டவர் அல்ல, நமக்கு நிரந்தரமான தீர்வுகளை தருகிற ஆண்டவராகிய இயேசுவை தான் நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல இந்த வார்த்தைகளை சொல்ல போகிறோம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தான் இயேசுவின் நாமத்தில். இந்த சைடுல ஃபீல் வரல, ஃபர்ஸ்ட் வச்சது போல வச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமே. கீபோர்டு வால்யூம் எதுவுமே கேட்கல. ஸ்தோத்திரம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் நடந்தானே இயேசு நாமத்தில். இந்த பாடலை சரணத்தை நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அங்கு நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும். சொல்லுங்க, உம்மாலாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும், எல்லாம் அவரால் முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன் சொல்லுகிறவர்கள் நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளுவோம். தெரிந்த ஒரு பாடலை, ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தீர். ஜீவநாதனே உம் ரத்தம் தந்தனை மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். இந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாட போகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் மகிமைப்படுத்த போகிறீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை சிறகின் நிழலை மறைப்பது போல ஆண்டவராக தேவன் தம்முடைய உன்னதமான சிறகின் நிழலுக்குள்ளே கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாத்தார். எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். சிலுவை நிழலுக்குள்ளே நம்மை மறைத்தார். எந்த தீங்கு நம்மை சேதப்படுத்தாது. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த தீமையும் எந்த சேதமும் நம்மை சேதப்படுத்தாது. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே சர்வ வல்லுடைய நிழலுக்குள்ளே நாம் அடைக்கலமாய் வந்திருக்கிறபடினா அவராலே நமக்கு நிறைவான பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தீர், மீட்டெடுத்தீர் என்னை உம் ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்தீர் என்று நாம் உற்சாகமாய் இந்த பாடலை நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஜீவநாதா, ஆமென். ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை மீட்டெடுத்தவரே என்னையும் மீட்டெடுத்தீ. ஜீவநாதா ஜீவநாதா உம் திரு ரத்தம் தந்தனை
ஜீவநாதன் தம் திருரத்தத்தால் என்னை மீட்டெடுத்தீர். கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே. சக்தியால் அல்ல, சக்தியால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. சக்தியால் அல்ல, கையின் பலத்தால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. நன்றி இயேசுவே. எல்லாரும் கரங்களை தலைக்க மேல உயர்த்தி தட்டி ஆண்டவர் நமக்கு செய்த ஏராளமான அற்புதங்களுக்காக, ஆண்டவர் நமக்கு செய்த ஏராளமான அதிசயங்களுக்காக 1000 நன்றி. நன்றி இயேசுவே, 1000 நன்றி. சொல்லுங்க நன்றி இயேசுவே, 1000 நன்றி. கோழித்தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போ, கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், சீரகின் மேலே காப்பது போல், எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராத உற்றுவைகள், எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள். கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே. எத்தனை எத்தனை நன்மைகளை அவர் நமக்கு செய்திருக்கிறார், எத்தனை அற்புதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். மாட்சிமை நிறைந்த வல்லமையான காரியங்கள் அவரால் நமக்கு அருளப்பட்டதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே. கிருபையே கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நடத்தும் தயவால் தயவால் நித்திய தயவால். கிருபையே நல்ல ஆவில நிரம்பி தேவ மகிமை தேவ கிருபையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. 1000 நன்றி. சொல்லுங்க அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த போது நம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமாய் தீபமாய் இருந்தார். நம்முடைய கால்கள் சறுக்காமல் நம்மை பாதுகாத்தார். எத்தனை பேர் தேவ கிருபை என்பதை உணர்கிறீர்கள்? அவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை முழு மனதோடு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோமா? காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதா, சறுக்கிடும் மேடுகளில் காரம் பிடித்து என்னை தாங்கினதா, காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா, சறுக்கிடும் மேடுகளில் எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லுங்க எண்ணினால் ஏராளம் நன்மைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி. சொல்லுங்க நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 நன்றி.
நன்றி இயேசுவே ஓராயிரம் நன்றி நன்றி இயேசுவே நிற்பதும் கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால் நன்றி இயேசுவே இரண்டு கரங்களை உயர்த்தி நிற்பதும் கிருபையால் கிருபையால் தேவ கிருபையால் நடத்தும் தயவா தயவா நித்திய தயவா நிற்பதும் கிருபையே கிருபையா கிருபையா தேவ கிருபையால் நடத்தும் என்னை தயவா தயவா இறுதியாக ஒரு விஷயம் கூட நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஓராயிரம் நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் எல்லா உபகாரங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ காரிருள் போன்ற அனுபவங்கள் பள்ளத்தாக்கு போன்ற அனுபவங்கள் வந்த போது அவைகளிலே நம்முடைய கால்கள் சறுக்கிடாமல் தூதர்களை கொண்டு ஏந்தி நம்மை பாதுகாத்த தேவ கிருபை நம்மை பலப்படுத்தினது தேவ கிருபை எங்கள் வாழ்வு முடிந்து விடுமோ என்று பயந்து அச்சத்தில் இருந்த பொழுது கழுகை போல சிறகின் மேலே நம்மை தூக்கி கொண்டு மறுபடியுமாய் உயர எழும்பச் செய்த தேவ கிருபை அல்லவா அந்த கிருபை தான் என்னை நடத்தினது என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் கர்த்தருக்கு மாத்திரம் யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் மனதார கர்த்தரை துதிங்க துதிங்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாகிறோம் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாகிறோம் எங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை முழங்குகிறோம் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் என்று சொல்லி நல்ல கைத்தட்டி ஒரு விஷயம் கூட கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா ஆயத்தமாக நீ ஆயத்தமாக வெற்றி சிறக்க நீ ஆயத்தமாக அப்படி கரம் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஆயத்தமாகிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள் நான் ஆயத்தமாகிறேன் ஆனால் எனக்கு ஜெயத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால் நான் எல்லாவற்றிலும் வெற்றி சிறப்பேன் நான் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுகிற நல்ல சத்தமரலை சொல்லுங்க அல்லேலூயா சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற வேதம் சொல்கிறது நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினர்கள் முறிந்து விழுந்தார்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டி நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் சொல்றீங்களா கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆமென் இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த பாடலை நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று நாம் சந்தோஷமாய் பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் இந்த வாக்குத்தத்த பாடல் நேற்றைக்கு நாம் அதை வெளியிட்டிருக்கிறோம் யூடியூப்ல பார்க்க விரும்புகிறவர்கள் தெய்வ பிள்ளைகள் நீங்க போய் இந்த ஸ்கிரீன்ல அதை கொடுப்பாங்க அதனுடைய யூடியூப் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல் என்கிற அந்த யூடியூப் சேனல்ல இந்த பாடல் முழுவதுமாய் மிக நேர்த்தியாய் கர்த்தர் அதை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார் அதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம் நீங்களும் அதை பாருங்கள் அதை பிறருக்கும் நீங்கள் அதை பகிரும்படி அன்போடு நாங்கள் கேட்கிறோம் இப்பொழுது அந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம் நீங்களும் சேர்ந்து எல்லாரும் எழுந்து நின்று பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம் இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் பாடலாக மாற்றி இருக்கிறோம் ஸ்தோத்திரம் இதனோடு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக ஆயத்தமாக நீ ஆயத்தமாக வெற்றி சிறக்க நீ ஆயத்தமாக நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி கை கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் நல்ல கை தூக்கி தட்டுங்க பார்க்கலாம் Praise the Lord. ஆயத்தமாக நீ ஆயத்தமாக வெற்றி சீரக்க நீ ஆயத்தமாக முழங்கிடு நீ முழங்கிடு வெற்றி கூறலை நீ எழுப்பிடு ஆயத்தமாக நீ ஆயத்தமாக வெற்றி சீரக்க நீ ஆயத்தமாக
ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு ஜெயம் ஜெயம் முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா தோல்வி எனக்கில்லையே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா தோல்வி எனக்கில்லை சொல்லுங்க முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் தோல்வி எனக்கில்லையே மறுபடி முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான் தோல்வி எனக்கில்லையே குதிரைகளால் ஜெயம் வருவதில்லை ரதங்களினால் ஒரு பயனும் இல்லை குதிரைகளால் ஜெயம் வருவதில்லை ரதங்களினால் ஒரு பயனும் இல்லை சேனைகளின் கர்த்தரே நமக்கு துணையானாரே வெற்றி சிறந்திடவே முன்னேறி சென்றிடுவோம் சேனைகளின் கர்த்தரே பின்னாடி வரைக்கும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து வெற்றி சிறந்திட வெற்றி சிறந்திடவே நாம் முன்னேறி சென்றிடுவோம் ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு ஜெயம் ஜெயம் ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு ஜெயம் ஜெயம் முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் மாறுகிறோம் கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் அவராலே நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிறோம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேனா தோல்வி எனக்கில்லையே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் ஜெபத்துடனே ஜெபத்துடனே கர்த்தருக்கு காத்திருப்போம் துதிகளுடனே அவர் நாமம் உயர்த்திடுவோம் சொல்லுங்க சேர்ந்து துதிகளுடனே துதிகளுடனே உயர்த்திடுவோம் கழுகை போலவே உயரை பறந்திடுவோம் மான்களை போலவே உயரத்தில் ஏறிடுவோம் கழுகை போலவே உயரே உயரை பறப்பே மான்களைப் போல உன்னதமான ஸ்தலங்களுக்கு ஏறுவேன் ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு ஜெயம் ஜெயம் ஆர்ப்பரி ஜெயம் ஜெயம் துதித்திடு ஜெயம் ஜெயம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் எல்லாரும் இரண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் முற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுவேன் எனக்கு தோல்வி இல்லை இந்த வருஷத்துல கர்த்தர் எனக்கு எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுவார் எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் தருவார் தோல்வி எனக்கு இல்லையே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான் தோல்வி எனக்கு இல்லையே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான் தோல்வி எனக்கு இல்லையே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான் இல்லையே எல்லாரும் கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் எனக்கு தோல்வி இல்லாத ஜெய வாழ்வை கர்த்தர் 2025 எனக்கு தருவாராக என்பதை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் நல்ல முழு மனதோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க என் தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார் என் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார் எனக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துரு அவன் தோற்று போனான் சத்துரு என் காலின் கீழே இருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை தேவ பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்லை அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது சிலுவையிலே எனக்காய் அருளப்பட்ட இயேசுவின் அதிகாரத்தினால் எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதை நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. Jesus
வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க பிசாசு தோற்று போனார்? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற பிசாசு தோற்று போனார். நம்பிக்கையோடு சொல்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் தோற்று போகிறது, அழிக்கப்படுகிறது. நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியது. பிசாசானவன் சிலுவையில், இந்த பாடலை மட்டும் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை, செய்து சொல்லுங்க. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. சேர்த்து நாம் துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை. பிசாசானவன் சிலுவை, பிசாசானவன் பொய்யன் தானே, வார்த்தைகளை நான் நம்ப வேண்டாம். பிசாசானவன் பொய்யன் தானே, அவன் வார்த்தைகளை நான் நம்ப வேண்டாம். சத்திய ஆவி நமக்குள்ளே, ஆவி நமக்குள்ளே சகலமும் போதித்து, சகலமும் போதித்து. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியது. பிசாசானவன் ஒரு விஷயம் கூட இறுதியாக நல்ல கரங்களை தட்டி, தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கியது. பிசாசானவன் வல்லமையும் அதிகாரம், வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே, சிலுவையிலே, சிலுவையிலே. சொல்லுங்க, சிலுவையில் நமக்கு தந்தார். எல்லாரும் ஒரு விஷயம் கூட நம்பிக்கையோடு அந்த சிலுவையிலே நாம் பெற்ற அதிகாரத்தை, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பயன்படுத்த. எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு எதிராய் செயல்படுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு எதிராய் செயல்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி இரண்டு கரங்களை உயர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமையில நாம் வந்திருந்தாலும் ஆண்டவர் புது வாழ்வை நமக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை புதிய ஆரம்பத்திற்கு நேராக அவர் நடத்தவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை முழு நிச்சயமாய் நம்புகிறீர்கள்? அவங்க மற்ற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை நம்புவேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உலகம் சொன்னாலும் நான் நம்புவேன். ஏன்னா எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை மேன்மையடை பண்ணுகிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்மை மட்டும் நம்புவேன் அப்படின்னு சொல்லுகிற மட்டும் இரண்டு கரங்களை உயர்த்தி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்ற
என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. இந்த ஆராதனையோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். யார் பின்னால் நிற்கிற யாரும் என் கீழே இருக்க வேண்டாம். முடிந்தால் நீங்கள் எழுந்து நின்று நம்புவே 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 என் இயேசு ஒருவரை. நம்புவே இயேசு ஒருவரை. ஓ நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவே. என் பாதையெல்லாம் அந்தகாரம், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லாம போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை நம்புவேன். நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் என் வாழ்க்கை அழிந்து போகும் என்று உலகம் சொன்ன போது என்னுடைய ஆண்டவர் இல்லை இல்லை உனக்கு ஒரு புது வாழ்வு இருக்கு என்று என்னை தூக்கி நிறுத்தினார். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் எதிரிகள் பரிகசித்த போது இல்ல உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு என்று கர்த்தரை நிறுத்தினார். அந்த தெய்வத்தை நான் நம்புவேன். நான் நம்புவேன் நம்புவேன் நம்புவேன். எத்தனை பேர் உண்மையா அதை சொல்றீங்க? அப்படியே ஜெப நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். இரண்டு கரத்தை உயர்த்தி நம்புவே சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. நம்புவே நம்புவே நம்புவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்ட கோயம். ஹல்லேலூயா. நீங்க நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை சொல்வதற்கு நாங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு எங்களுக்கு மனதில்லை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இல்லை. எங்கள் பலத்திற்கு மிகுந்த வருத்தம் எங்களை அழுத்தினது. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற எங்கள் தெய்வத்தை நாங்கள் நம்பினோம். அவர் எங்களை விடுவித்தார். அவர் இப்பொழுதும் எங்களை விடுவிக்கிறார். அவர் இனிமேலும் எங்களை விடுவிப்பார். இந்த இடத்துல நீங்க அநேகர் பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறீங்க. இந்த 2025 எங்களுக்கு எப்படி இருக்குமோ என்று ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்க கர்த்தரை நம்புங்க. நீங்க கர்த்தரை நம்புங்க. நீங்க கர்த்தரை நம்புங்க. எங்கள் வருத்தத்திற்கு மிஞ்சின, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின வருத்தம் எங்களை அழுத்தினது. ஆனாலும் நாங்கள் எங்களை நம்பவில்லை. We burdened beyond our strength, beyond our measures. எங்கள் பலத்திற்கு மிஞ்சி ஒரு வருத்தம் இருந்தது. We
இல்ல. என்னுடைய ஆவியில உணர்ற அநேகர் இன்னைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த 2025 எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு விடிவு காலம் ஏற்படுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போதுதான் சொல்றாரு, பிழைப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இல்ல. எங்கள் வருத்தத்திற்கு, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின வருத்தம் எங்களை அழுத்தினது. அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தெய்வத்தை நாங்கள் நம்பினோம். அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்களை இப்பொழுதும் தப்புவிக்கிறார். அவர் இனிமேலும் எங்களை தப்புவிப்பார். இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகம் சொல்ல உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும். இந்த பலவீனத்திலே உங்க வாழ்க்கை அழிஞ்சு போகணும் உலகம் சொல்லும். இந்த கொடிய வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார், உன் வாழ்க்கை உன் வாழ்நாளை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்று உலகம் சொல்லும். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ பிழைத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீங்க வாழ்ந்துருங்க என்று கர்த்தர் சொல்றாரு. யாருடைய வார்த்தை நம்புறீங்க? நான் கர்த்தருடைய வார்த்தை நம்புறேன்னு சொல்லுகிறவங்க மட்டும் 2 கரத்தை உயர்த்தி சந்தோஷமாய் கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நாங்க கர்த்தரை நம்புறோம். மரித்தோரை எழுப்பின ஆண்டவரை நம்புகிறோம். We believe in the Lord who raised the dead. மரித்தோரை எழுப்பின ஆண்டவரை நாங்க நம்புறோம். அந்த ஆண்டவர் எங்களை தப்புவித்தார். அந்த ஆண்டவர் இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறார். அவர் இனிமேலும் எங்களை தப்புவிப்பார். வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை தந்து இந்த வருஷத்துல உங்களை ஜெயத்தினால் நிரப்பி உங்கள் வாழ்வை சாதாரணமான ஆசீர்வாதங்களால் உங்களை பலப்படுத்த போகிறார். நம்புறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவே. வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே என் இயேசு ஒருவரை. இறுதியாக ஒரு விஷயம் கூட, நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே, நான் நம்புவேன். 2 கரத்தை உயர்த்தி நம்புவே. நம்புவே, நம்புவே. நம்புவே. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாமம் மகிமை அடையும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த ஆசீர்வாத பெருவிழாவின் 3வது நாள் வந்திருக்கிறவங்க அத்தனை பேரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். கரங்கள் இயேசு நம்மோடு திருச்சபையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்க பக்கத்துல 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2 பக்கம் திரும்பி சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். ஆமென். மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். கடந்த 2 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். இன்றைக்கு 3வது நாள், 4வது நாள். நாளையும் இன்றைக்கும் நாளை காலை ஆராதனையிலும் நாளை இரவு கூட்டத்திலும் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். நீங்கள் ஜெபத்தோடு வந்திருக்கிறீர்கள். நாளைக்கும் கூட்டங்களில் ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த 3வது நாள் அவர்கள் நடுவில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு அன்றைக்கு வாழ்த்துக்கள் சொல்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய மகள் அன்பு அக்கா
தனா அவங்க இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சகோதரர் பிரகாஷ் அவங்க இருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களையும் நல்ல கரங்களை தட்டி வாழ்த்தி நாம் வரவேற்போம். இப்பொழுது செய்திக்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளோடு அன்பு சகோதரி தனா அவர்கள் முன்பதாக வருவார்கள். அதற்கு பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சகோதரி பத்மா முதலியார் அவர்களோடு நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. I bring greetings to you in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இன்னைக்கு சாயங்கால வேளையில நான் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இங்க எங்களோட ஃபாதர் இன் லா பெங்களூர்ல ஒரு சர்ச் வச்சிருக்காங்க. அவங்க நியூ இயர் சர்வீஸ்க்கு நீங்க தான் ப்ராமிஸ் வேர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஒரே நாளில் எங்களை அமெரிக்காலேருந்து வர வச்சாங்க. யூஸ்வலாக அமெரிக்கன் டிக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப விலை, 1 லட்சம் நார்மலாகவே. திடீர்னு வான்னு சொன்னதால 4 லட்சம் ரூபாய் எங்கள் டிக்கெட்டு. ஆனால் மாமனார் சொன்னால் தட்ட முடியாது. அதனால பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பெங்களூரில் அந்த நியூ மெசேஜ் கொடுத்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த வீக்கெண்ட் க்ரூசைடு இருக்குது, நீங்கள் நாகர்கோவிலுக்கு வாங்கன்னு. அப்போ எனக்கு தெரியும் ஆண்டவர் சும்மா எதையும் செய்கிறதில்ல. அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மளுக்காக ஒரு திட்டத்தை செய்த தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக கத்துறது ராத்திரி வேளையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் நிமிடம் ஒரு என்கரேஜிங் வேர்ட் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். டர்ன் வித் மீ. வேத புத்தகத்தை என்னோடு சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 115 verse 12. 115வது சங்கீதம். Thank you for inviting us here tonight. இங்க வந்திருப்பது நீங்க வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Thank you pastor and sister for having us here tonight. அன்பான போதகருக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்க அம்மா எந்த ஊருக்கு போனாலும் அவங்க சமையலை பத்தி சொல்லுவாங்க. என்கிட்ட கூட அமெரிக்கால சொல்லுவாங்க, உனக்கு இந்தியன் ஃபுட்டு வேணும்னா அவங்க வீட்டுக்கு நீ போனா போதும், அவங்கள மாதிரி யாருமே சமைக்க முடியாதுன்னு. So I am yet to taste some of our delicacies. Today many people, as brother said, came here with the question, how is 2025 going to be? இன்றைக்கு अनेகர் 2025வது வருடம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Ephesians 2:10 the Bible says, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, you are a masterpiece. நீங்கள் கர்த்தருடைய ஒரு விசேஷித்த படைப்பாக இருக்கிறீர்கள். And God has already prepared good things for you to walk into. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சிறந்த ஆசீர்வாதங்களை, சிறந்த காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 2025 இந்த 2025வது வருடத்தில் it is a great joy to bring you into the fullness of the promise of God in your life. ஆண்டவருடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உங்களுடைய வாழ்விலே தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவர் சுத்தமாய் இருக்கிறார். As a family we have experienced so many miracles from God. நாங்கள் குடும்பமாக अनेक ஆசீர்வாதங்களை, अनेक அற்புதங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். My father is from South Africa. என்னுடைய தகப்பனார் தென்னாப்பிரிக்காவில் உள்ளவர்கள். And my mother is from India. என்னுடைய தாயார் இந்தியாவில் இருக்கிறவர்கள். And both were from Hindu families. இரண்டு பேருமே ஒரு இந்து மதத்தில் பின்னணியிலே வளர்க்கப்பட்டவர்கள். But God brought them into the light. ஆனால் அவர்களை கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். And God used my parents so mightily for many years. अनेक வருடங்கள் வல்லமையாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். From baby I've been growing up in crusades. நான் சிறு வயதிலிருந்தே இது போன்ற கூடுகைகளை நான் பார்த்து வளர்ந்தவன். But when I was 7 years old, நான் 7 வயதா இருந்தபோது my father was very sick. என்னுடைய தகப்பனார் மிகவும் He was பலவீனப்பட்டார். admitted in the hospital. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். And he told my mother, என்னுடைய தாயாரை பார்த்து I'm சொன்னார்கள், going to go be with Jesus. நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன். Make my children missionaries. என்னுடைய பிள்ளைகளை மிஷனரிகளாக நீ ஆயத்தமாக்கு. And my father prayed over my life. என்னுடைய தகப்பனார் என்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் ஜெபம் He பண்ணினார். said, Lord, let the anointing that is on me, ஆண்டவரே என் மேல் இருக்கிற உம்முடைய அபிஷேகம் let it be on my children and my children's children. என்னுடைய பிள்ளைகள் மேலும் என்னுடைய பிள்ளைகளின் மேலும் அவைகள் இருப்பதாக. And on my 7th birthday, என்னுடைய 7வது பிறந்த நாளிலே my daddy went to be with Jesus. என்னுடைய தகப்பனார் என்னுடைய ஆண்டவரோடு அவர் சேர்க்கப்பட்டார். On my birthday I buried my father. என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணினோம். But that morning when my father prayed for me, அந்த காலை நேரத்தில் என்னுடைய தகப்பனார் எனக்காக ஜெபித்தார்கள். I was 7 years old standing by the bed. நான் 7
வயதா இருந்த போது அதன் அருகாமையில் நின்ற போது when my daddy gave us to Jesus, என்னுடைய தகப்பனார் ஆண்டவரோடு போகும்போது Jesus came and stood by us. ஆண்டவராகிய இயேசு எங்கள் அருகாமையிலே வந்து நின்றார். He took my little 7-year-old hand. என்னுடைய 7 வயதான அந்த கரங்களை கர்த்தர் பிடித்தார். And whatever my father prayed over my life, என்னென்னலாம் என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கை குறித்து ஜெபித்தார்களோ God has magnified it 1,000 times. அதை 1000 மடங்காய் கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். God gave me a wonderful husband. எனக்கு ஒரு அருமையான ஒரு துணையை வாழ்க்கை துணை கர்த்தர் God gave கொடுத்தார். me 3 children. எனக்கு 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். In 2013, 2013வது வருடம் I finished my PhD degree in America. அமெரிக்க தேசத்தில் என்னுடைய PhD டிகிரியை நான் முடிக்க I said, Lord, what do you want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று And கர்த்தரை God பார்த்து said, what கேட்டேன். do you want to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டேன். But God asked me, what do you want to do? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கேட்டார். And growing up in evangelism ministry, இது போன்ற சுவிசேஷ ஊழியங்களிலே வளர்க்கப்பட்டவளாகிய I நான் said, Lord, I want to take the gospel of Jesus to the ends of the earth. ஆண்டவரே இந்த உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிற ஒரு சுவிசேஷ பணியை நான் செய்ய வேண்டும் என்று There is சொன்னேன். only one thing God said to me. ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் என்னோடு சொன்னார், Take your Bible. இந்த வேத புத்தகத்தை My எடுத்துக்கொள், presence will go before you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக You போகும். have a covenantal blessing in your life. இதோ ஒரு உடன்படிக்கையும் ஆசீர்வாதத்தையும் I உன்னுடைய will வாழ்க்கையில் I வைத்திருக்கிறேன். will open iron doors for you. நான் இரும்பு தாழ்பாள்களை இரும்பு கதவுகளை உனக்காக நான் I திறப்பேன். will open countries nobody else can go. இதுவரையிலும் போயிராத தேசங்களை உனக்காக நான் ஜனங்களுக்காய் திறப்பேன். Preach my word. என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கி, Speak my word. என்னுடைய வார்த்தையை நீ சொல். Because God's word will never return void in your life. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் வருவதில்லை. We said yes to God. நாங்கள் ஆண்டவருக்கு ஆம் என்று சொன்னோம். My husband left his job. என்னுடைய கணவர் அவருடைய வேலையை விட்டார். He emptied his bank account. அவருடைய பேங்க்ல இருந்த பணம் எல்லாம் அது முழுவதுமாய் எடுக்கப்பட்டது. He took my children. என்னுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று And the first time that we went that trip, we covered 8 countries. முதல் முறையாக 8 நாடுகளுக்கு பிரயாணம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். Since then, அதிலிருந்து right now today, இதுவரையிலும் இந்த நாள் வரையிலும் we have ministries in 30 countries of the world. இதுவரையிலும் உலகத்தின் 30 நாடுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம். We have ministry established in 30 countries. 30 தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் ஸ்தாபித்திருக்கிறோம். We do crusades, mass evangelism crusade. அநேக இடங்களிலே இது போன்ற கூடுகைகளை சுவிசேஷ ஊழியத்தை We நாங்கள் செய்து build வருகிறோம். churches around the world. அநேக ஆயிரங்களை நாங்கள் சந்திக்கிறோம். We build churches around the world. அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தை நாங்கள் கட்டி How கொடுக்கிறோம். can this happen? இது எப்படி நடந்தது? How can this happen? இது எப்படி நடந்தது? There is only one word answer for this. இதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும் எனக்கு The இருக்கிறது. Holy Spirit will come on you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது The power of the Most High will overshadow you. அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் மேல் நிழலிடும் போது For nothing is impossible with God. கூடாத காரியம் ஆண்டவருக்கு ஒன்றும் இல்லை. This year is going to be a year of impossibility. இந்த வருடம் ஒரு ஆகாதவைகள் நடக்கிற ஒரு வருடமாய் கர்த்தர் A year of suddenlies in your life. இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுகிற ஒரு ஆண்டாய் இருக்கிறது. Because God loves to fulfill his promises. ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதிலே அவர் மிகவும் அன்புள்ளவராக இருக்கிறார். Only believe. நீங்கள் அதை நம்பும் பொழுது All things are possible. எல்லா காரியங்களும் நடக்கும். All things are possible. எல்லா காரியங்களும் நடக்கும். We go to dangerous countries. நாங்கள் பல பாதுகாப்பற்ற தேசங்களுக்கு We go செல்கிறோம். to South Sudan and have a crusade like this. We go to South Sudan and have a crusade like this. தெற்கு சூடான் என்கிற தேசத்திற்கு போய் இது போன்ற கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். 3,000 people received Jesus for the first time in South Sudan. 3000 ஜனங்கள் முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்விலே We ஏற்றுக்கொண்டார்கள். have crusades in Uganda, உகாண்டா தேசத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை இது போல செய்தோம். in Kenya. கென்யா தேசத்தில் When செய்தோம். people get saved, அங்கே ஜனங்கள் we ரட்சிக்கப்படுகிறார்கள். baptize them அங்கே ஞானஸ்நானம் and we பெறுகிறார்கள். give a Bible in their hand. அவருடைய கரங்களிலே வேத புத்தகத்தை நாங்கள் Where கொடுக்கிறோம். God takes you, ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு His போகிறாரோ presence will go before you. அங்கே தேவ சமூகம் உங்களுக்கு He முன்பதாக will போகும். fight battles for you. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் He பண்ணுவார். will provide for you. ஆண்டவர் உங்கள் தேவைகளை He will சந்திப்பார். anoint you to do what is God is called you to ஆண்டவர் do. தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கு தந்து எதை செய்ய வேண்டும் அதை செய்து முடிப்பார். Psalm 115 verse 12 the Bible says, 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. the Lord remembers us. கர்த்தர் நம்மை He நினைத்திருக்கிறார். will bless us. அவர் He ஆசீர்வதிப்பார். will bless the house of Israel. இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் He will ஆசீர்வதிப்பார். bless the house of Aaron. ஆரோன் குடும்பத்தாரை அவர் He ஆசீர்வதிப்பார். will bless those who fear the Lord, small and great. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரிய
பெரியோரையும் சிறியோரையும் அவர் May ஆசீர்வதிப்பார். and the Lord will cause your children to flourish. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். And He will bless you forever and ever. ஒவ்வொரு நாளும் நிரந்தரமாய் நிலையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God says, I'm going to bless you. ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிக்க When போகிறேன். it is God's time in your life, இது கர்த்தருடைய வேளை உங்கள் வாழ்வின் no ஆசீர்வாதத்திற்கான. demon in hell can come against you. எந்த ஒரு தீமைகளும் எதிரிகளும் உங்களுக்கு எதிராக எழுந்து வர No முடியாது. witchcraft can come against எந்த you. ஒரு வல்லமைகளும் மந்திரங்களும் உங்களுக்கு No விரோதமாய் எழும்பி வர Satan முடியாது. can come against you. எந்த தீமைகளும் உங்களுக்கு விரோதமாய் வர முடியாது. All you have to do today, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே Lord, I ஒன்றுதான். believe. ஆண்டவரே, நான் உம்மை Lord, நம்புகிறேன். I believe. நான் உம்மை I நம்புகிறேன். want to do what you've called me to do in my life. என்னை எதற்காக நீ அழைத்தீரோ அந்த காரியத்தை நான் செய்வதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். God will remember you. ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். Everywhere God remembered people in the Bible, அநேக இடங்களிலே வேத புத்தகத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார். He made the impossible possible. சாதாரணமான அசாதாரணமான காரியங்களை முடியாதவைகளை கர்த்தர் முடியும் என்ற நிலைக்கு கொண்டு வந்தார். Genesis chapter 8 verse 1. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது. Noah has been in the flood for a long time. நோவா அந்த ஜலப்பிரளயத்தில் அநேக நாட்கள் இருந்தார். He was locked inside the boat. அந்த பேழையிலே அவர் நெடுநாட்களாய் இருந்தார். But the Bible says, வேதம் சொல்கிறது, God remembered Noah. கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் He என்று வேதம் சொல்கிறது. remembered the animals in the ark. அந்த பேழைக்குள் இருந்த அந்த மிருக ஜீவன்களையும் கர்த்தர் And நினைத்தருளினார். God caused the great wind to blow. மிகுந்த அந்த ஒரு காற்றை வீச பண்ணி And the waters dried up. அந்த தண்ணீர்கள் எல்லாம் வற்றி போக And பண்ணினார். God caused Noah to come outside the boat. ஆண்டவர் அந்த பேழையிலிருந்து நோவாவை வெளியே அழைத்து And வந்தார். when Noah came outside the boat, அந்த பேழைக்கு வெளியே நோவா வந்ததற்கு பிறகு he sacrificed. அவர் பலியிட்டார். And the smell was pleasing to God. அந்த பலி தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்பட்டது. And there was a rainbow. அங்கே ஒரு வானவில்லை கர்த்தர் ஏற்படுத்தினார். When the smell of the flesh was coming to God, அந்த பலியின் சுகந்த வாசனை தேவனுக்கு நேராக போன போது God made a covenant with Noah. ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். I will never ever destroy the earth. நான் இனிமேல் இந்த பூமியை மழையால் தண்ணீரால் அழிக்க As மாட்டேன். long as the earth is alive, there will be seed time and harvest. இந்த நாட்கள் இந்த உலகம் இருக்கு வரையிலும் இந்த அறுவடை நீங்கள் பார்ப்பீர்கள். If you have been stuck in a place for a long time, நீங்கள் ஒருவேளை ஒரு இடத்தில் பல நாட்களாக நீங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கலாம். it's time for you to build an altar. இது உங்கள் வாழ்க்கையில ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்கான ஒரு And நேரம். God wants us to put that which is precious on the altar. அந்த உங்கள் வாழ்க்கையில சிறந்தவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு தருணம். Whatever is separating you from God, put it on the altar. எந்த ஒரு காரியமும் உங்களை தேவனை விட்டு பிரித்து விடாதபடி எல்லாவற்றையும் அந்த பலிபீடத்தில் தகன பலியாய் And let வையுங்கள். the flesh be burnt in the altar. அந்த பலி செலுத்தப்படுகிற போது Let the flesh be burnt in the altar. அந்த மாமிசம் அந்த பலிபீடத்திலே வைக்கப்படுகிற பொழுது Whenever the flesh is burning, எப்பொழுதெல்லாம் அந்த மாமிசம் எரிகிறதோ, when the ego is burning, எப்பொழுதெல்லாம் அந்த மாமிசம் எரிகிறதோ, when the ego burns, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, உங்களுக்கு இருக்கிற பெரிய சிந்தை, மாமிச சிந்தை அது எரிகிறதோ, when the judgmentalism is burning, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இருக்கிற பெரிய எண்ணங்கள் அவைகள் ஒளிகிறதோ, when jealousy is burning, பொறாமைகள் அது எரிகிறதோ, when anger is burning, உங்களுக்கு இருக்கிற பொறாமை கோபங்கள் உங்களுக்குள்ள எரிகிறதோ, when our desires are burning, நம்முடைய சொந்த விருப்பங்கள் அதிலே எரியும் and பொழுது we say less of me Lord and more of you, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் நீர் பெருகவும் என்று சொல்லும் பொழுது, when you put the flesh on the altar, உங்கள் மாமிசத்தை அந்த பலிபீடத்திலே நீங்கள் வைக்கும் பொழுது the heavens will open up for you. பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்படும். My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, when you end, God will begin in your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். Blessings that are delayed are going to become to happen in your life this year. அநேக தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த வருஷத்துல உங்கள் வாழ்க்கையில வந்து சேர போகிறது. Genesis chapter 21. ஆதியாகமம் 21வது அதிகாரம். Bible says God remembered his covenant with Abraham and blessed him with a son. ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு ஏற்படுத்தி அதை நினைத்தருளினார். Genesis chapter 30 verse 22. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் God சொல்கிறது. remembered Rachel and gave her a baby. ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்து அவளுக்கு குழந்தை கொடுத்தார். Genesis 39:21. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது. God remembered Joseph in the prison and gave him favor. ஆண்டவர் யோசேப்பை சிறைச்சாலையிலே அவர் நினைத்தருளி அவனை விடுவித்தார். Joseph went to bed as a prisoner. அந்த யோசேப்பு அவன் படுக்கைக்கு போகும் பொழுது சிறை கைதியாக போனான். But when he woke up the
next morning, ஆனால் அடுத்த நாள் அவன் எழுந்திருக்கும் பொழுதோ God's anointing on his life, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்தது. God's favor on his life, கர்த்தருடைய தயவு அவன் மேல் இருந்தது. activated the gift that he had in his life. அவனுடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருந்த அந்த பரிசுகளை அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் God வெளிப்படுத்தினார். opened the door for him. யோசேப்பிற்காய் கர்த்தர் வாசல்களை திறந்தார். The next day, அடுத்த நாள் he went to bed as the prime minister of Egypt. அந்த தேசத்தின் தளபதியாக அந்த தேசத்தின் ஆளுநராக அவன் தன் படுக்கைக்கு போகும்படி கர்த்தர் அவனை My உயர்த்தினார். dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, your year of elevation, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். it is not going to come from human beings. அது மனிதனால் வருகிற உயர்வு அல்ல. It's not going to come because of your gifting. அது உங்களுக்குள் இருக்கிற திறமையினால் வருகிறது அல்ல. It's not going to come because somebody else helped you. அது யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறதுனால் வருகிறது அல்ல. Humble yourself in the mighty hand of God. அது கர்த்தருடைய வல்லமையான கரத்தினால் அந்த உயர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட When போகிறது. you humble yourself, நீங்கள் தேவ சமூகத்திலே the உங்களை Lord will தாழ்த்துங்கள். lift you higher and higher and higher. எவ்வளவு தூரம் உங்களை நீங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறீர்களோ அத்தனைக்கு அதிகமான உயர்வுக்கு நேராக உயர்வுக்கு நேராக உயர்வுக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். 1 Samuel chapter 1 verse 6. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது. The Bible says Hannah, God closed the womb of Hannah. அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். You know why her womb was closed? ஏன் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார் Because she தெரியுமா? was not ready for the blessing. அவள் ஆசீர்வாதத்திற்கு அவள் ஆயத்தமாய் இருக்கவில்லை. Whichever family has strife and jealousy, confusion, the miracle cannot happen. எங்கெங்கெல்லாம் பொறாமை, எங்கெங்கெல்லாம் பெரிய எண்ணங்கள், எங்கெங்கெல்லாம் பெரிய குணங்கள் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய செயலை உணர முடியாது. God, Jesus, before he was going up to be resurrected, after ascension, he told his disciple, if you gather together in unity, I will send the promise. அவர் பரமேறி சொல்லும் பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஒரு மனதோடு கூடி வருவீர்களானால் என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் அதை நிறைவேற்றுவேன். Today what must you do to be blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? Come to Jesus like Hannah. அன்னாளை போல தேவ சமூகத்திலே வாருங்கள். Lord, less of me. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். I create in me a clean heart. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே பூரண இதயத்தோடு சுத்த இதயத்தோடு ஒப்புக் கொடுக்கிறேன். Right spirit within me, Lord. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை செம்மையான ஆவி எனக்குள்ளே தாரும். Let me not look at somebody else. நான் யாரையும் பார்க்க வேண்டாம். I'm looking at you, Jesus. நான் உம்மையே நான் பார்க்கிறேன். I am ready for my blessing. ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் ஆயத்தமாக I இருக்கிறேன். am ready for my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். When she repented, நீங்கள் அதை உங்களை தாழ்த்தும் பொழுது, when Hannah repented, அன்னாள் தன்னை தாழ்த்தின பொழுது, when Hannah cried to God, அன்னாள் தேவ சமூகத்திலே ஜெபித்த போது, Bible says 1 Samuel chapter 1 verse 19, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, God remembered Hannah. அன்னாளை தேவன் நினைவு கூர்ந்தார். And God opened her womb. அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். This is going to be a year of purpose. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கைக்குரிய ஒரு சரியான திட்டங்கள் உடைய ஒரு வருஷமாய் மாறுகிறது. Your vision is going to be clearer. உங்களுடைய தரிசனங்கள் மிக தெளிவாக மாற போகிறது. Habakkuk chapter 2 verse 3. Habakkuk 2 verse 3. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, The vision is for an appointed time. குறித்த காலத்திற்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. In the end it will speak. அது முடிவிலே விளங்கும். It will not lie. அது பொய் சொல்லாது. Even though it tarries, அது தாமதித்தாலும் wait for it. அதற்கு காத்திரு. Because it will come to அது pass. கண்டிப்பாய் நிறைவேறும். God is going to breathe this power in your life. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு அனுப்புகிறார். Wherever things are dead in your life, God is going to breathe this power. எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்கள் வாழ்க்கை உயிரற்றிருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆவியை ஊற்றப்படுகிறார். God is going to bring prosperity in your family. எங்கெந்த இடத்துல நீங்கள் அழிந்திருக்கிறீர்கள் அங்கே செழிப்பை கர்த்தர் உங்கள் God is வாழ்க்கைக்குள்ளே கொண்டு going to வருகிறார். bring a love between husband and wives. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பரிபூரணமான அன்பை கர்த்தர் He's going to ஏற்படுத்துகிறார். turn the heart of children back to their parents. அநேக பிள்ளைகளுடைய இருதயங்களை மறுபடியுமாய் பெற்றோருக்கு நேராய் கர்த்தர் திருப்புகிறார். Now is the time. இதுதான் அந்த நேரம். You are the one. நீங்க தான் கர்த்தருடைய And வார்த்தை. God needs you. ஆண்டவர் உங்களை நடத்தும் பொழுது, When you surrender to the will of God, நீங்கள் உங்களை கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் and பொழுது, say, Lord, I surrender my desire to you. ஆண்டவரே என்னுடைய ஆசைகளை உமக்காக நான் I அர்ப்பணிக்கிறேன். am ready to go. ஆண்டவர் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். Wherever you call me, நான் எங்கே போவதற்கு நீ அழைக்கிறீரோ God will open the right door for you. ஆண்டவர் உங்களுக்கு சரியான கதவுகளை திறந்து தருவார். But the way to the resurrection is through the cross. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை சிலுவையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. Hebrews chapter 12 verse 2, the Bible says, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேதம் for சொல்கிறது, the joy that was set before him, Jesus endured the cross. ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததற்கு பிறகு ஒரு மிகுந்த சந்தோஷம்
சந்தோஷம் உங்களுக்கு வைக்கப்பட்டது. Some of you are confused right now. அநேகர் நீங்கள் குழப்பமாய் இருக்கிறீர்கள். Lord, I'm praying, nothing is happening. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஒண்ணு நடக்கலையே. Lord, I've been waiting, nothing is happening. ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் ஒண்ணு எனக்கு நடக்கல. Are you ready for your blessing? நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? When the angel said to Mary, are you ready? மரியாளை பார்த்து தூதன் சொல்லும் பொழுது நீ ஆயத்தமாயிரு. She said, how can this happen? ஆண்டவர் இது எப்படி நடக்கும்? And the angel gave her a revelation for her destiny. ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அந்த தூதன் மூலமாய் மரியாளுக்கு She கொடுக்கிறார். said, you will bear a son. நீ ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வாய். He will be great. அவர் உயர்ந்தவராய் He இருப்பார். will be called the Son of God. அவர் தேவ குமாரன் என்று அழைக்கப்படுவார். God will give him the throne of David. அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். And he will reign over the house of Jacob forever and ever. யாக்கோபின் தேசங்களின் மேல் அவர் ராஜாவாய் என்னென்னைக்குமாய் அவர் வீற்றிருப்பார். And his kingdom there will be no end. அந்த ராஜ்யத்திற்கு முடிவில்லை. Mary was so happy. இந்த வார்த்தைகளை கேட்ட மரியாள் மிகவும் சந்தோஷமடைந்தார். She said, God remembered my low estate. அவர் சொல்கிறார் தாழ்மையில் இருந்த என்னை கடவுள் கண்ணோக்கினார். God is going to remember you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை He is கண்ணோக்குகிறார். going to remember you. உங்களை அவர் நினைத்தருளுகிறார். Whatever your situation is. உங்கள் நிலைமைகள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் Whatever problem you're going to go நீங்கள் எந்த through. பிரச்சனைகள் வழியாய் போய் When கொண்டிருந்தாலும் God speaks into your situation. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நிலைமைகளை பார்த்து Your பேசுகிறார். depression is going to leave. உங்கள் மன அழுத்தங்கள் உங்களை விட்டு Your போகிறது. confusion is going to leave. உங்கள் குழப்பங்கள் உங்களை விட்டு The போகிறது. voice of the Lord is going to bring peace in your life. கர்த்தர் உங்கள் இருதயத்திற்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறார். Luke chapter 1 verse 47. லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கிறது. Mary said, மரியாள் சொல்கிறார், my soul exalts the Lord. என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. And my spirit rejoices in the Lord. என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்புகிறது. When God speaks to you, ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது your spirit உங்களுடைய ஆவி and your soul உங்களுடைய ஆத்மா will rejoice. அது சந்தோஷிக்கும் களி கூறும். Your spirit உங்கள் ஆவி and your soul உங்களுடைய ஆத்மா and your mind, உங்கள் மனம் everything will be peace. எல்லாம் சமாதானத்தினால் நிரம்பும். How can this happen? இது எப்படி நடக்கும்? Mary said, மரியாள் சொல்கிறார், mighty God வல்லமை உள்ள has ஆண்டவர் done great things for me. எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். Great things for me. எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். Great things for me. எனக்காக பெரிய காரியங்களை செய்தார். Touch your neighbor and say, உங்க பக்கத்துல இருக்கிற பார்த்து தொட்டு சொல்லுங்க, mighty one வல்லமையான has காரியங்கள் going to do great things for me. ஆண்டவர் உங்களுக்காய் செய்ய போகிறார். And look at the other person and say, உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, today is the day of my miracle. இன்றைக்கு இது ஒரு அற்புதத்தின் நாள். Today is the day of my miracle. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் அற்புதத்தின் நாள். And Mary said, மரியாள் சொல்கிறார், because God blessed me, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக generation and generation and generation will call me blessed. தலைமுறையாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று என்னை அழைக்கும். The blessing of God is not for one generation. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு தலைமுறைக்கு மட்டுமல்ல. From generation to generation to generation. தலைமுறையாக The people will know your family is blessed. கர்த்தருடைய ஜனங்கள் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் They will பார்ப்பார்கள். look at you and say their family is blessed because God is with them. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறதுனால் இவர்கள் The ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். vision is going to become clear in your life today. உங்களுடைய வாழ்க்கை குறித்த தரிசனங்கள் அது மிக தெளிவுள்ளதாய் மாறப் போகிறது. Secondly, இரண்டாவதாக divine connections are going to be established. ஒரு தெய்வீக ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்க You போகிறது. cannot do anything alone. நீங்கள் எதையுமே தனிமையாக செய்ய முடியாது. God always sent people 2 by 2. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் अनेक இடங்களில் 2 அனுப்புகிறார். When God told Moses to build the tabernacle, ஆண்டவர் மோசேக்கு நீ கூடாரத்தை ஏற்படுத்து என்று சொல்லும் பொழுது he said, I don't know how to do this. ஆண்டவர் இதை எப்படி செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது. But God said to Moses, ஆண்டவர் மோசேயை பார்த்து in சொல்கிறார், Exodus chapter 31, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்திலே, I have already anointed அபிஷேகித்திருக்கிறேன் Oholiab and Bezalel. I've anointed 2 people, Oholiab and Bezalel, to help நான் you. பெசலேயையும் காலேபையும் இதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். You are going to find your divine connections. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தெய்வீக தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்க But I போகிறீர்கள். want to give you a very caution you. உங்களுக்கு ஒரு சரியான ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தைகளையும் சொல்ல The விரும்புகிறேன். people who criticized you, யாரெல்லாம் உங்களை பரிகசிக்கிறார்களோ, people who want to put you away, யாரெல்லாம் உங்களை தள்ளி வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, God may use them to prepare the way for you. கர்த்தர் அவர்களை கொண்டு உங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்துவார்.
Joseph want to put Mary away. யோசேப்பு மரியாளை தள்ளி வைக்க விரும்பினான், நினைத்தான். But God spoke a language in which Joseph understood. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் பேசினார். Don't put her away. அவளை தள்ளி வைக்க வேண்டாம். That which she is carrying is holy. அவள் பரிசுத்த ஒரு சந்ததியை சுமந்து கொண்டிருக்கிறார். God is going to speak for you to your enemies. இன்னைக்கு உங்களை எதிர்க்கிற இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். The battle belongs to God. The battle belongs to God. யுத்தம் கர்த்தருடையது. Don't defend yourself. நீங்கள் எதை குறித்து பயப்பட்டு தோல்வி அடைய வேண்டாம். Don't take vengeance over people. நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டாம். God is going to fight this battle for you. கர்த்தர் உங்களுக்காக இந்த யுத்தத்தை அவர் செய்ய போகிறார். The very person who want to put her away. யாரெல்லாம் உங்களை தள்ளி வைக்க விரும்பினார்களோ, It was Joseph who made the way for Mary. இந்த யோசேப்பின் மூலமாகத்தான் மரியாளுக்கு ஒரு வழி ஆயத்தமாக்கப்பட்டது. And that Joseph, God used Joseph to raise Jesus. அந்த யோசேப்பையே இயேசுவை வளர்த்தும்படி கர்த்தர் In the பயன்படுத்தினார். very same place you were humiliated. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டீர்களோ, In the same place where you felt down and humbled, எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ, God is going to lift up your அந்த head. இடத்தில் கர்த்தர் உங்கள் கரங்களை உயர்த்துவார். God is the glory and the lifter of your head. கர்த்தருடைய மகிமை உங்களை உயர்த்தும். He is going to fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் He பண்ணுவார். is going to do the impossible in your life. ஆகாதவைகளை ஆகும் என்று அவர் செய்வார். When Mary gave birth to Jesus, மரியாள் இயேசுவை பெற்றெடுத்ததற்கு பிறகு gold பொன் and frankincense வெள்ளிகள் தூபவர்க்கங்கள் and rich people, எல்லா ஜனங்கள், உயர்ந்த ஜனங்கள், wise people ஞானவான்கள், and shepherds, everybody மேய்ப்பர்கள் came to her. எல்லாரும் அவரை பார்க்க வந்தார்கள். God is going to give you a divine connection. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெய்வீக தொடர்பை தருகிறார். Number 3, மூன்றாவதாக, this is going to be a year of glory in your life. இது ஒரு மகிமையின் ஒரு ஆண்டாய் உங்கள் A வாழ்விலே year கர்த்தர் மாற்ற of விரும்புகிறார். glory in your life. இது ஒரு மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். The Bible says darkness will cover the world, வேதம் சொல்கிறது பூமியை காரிருள் மூடும், but the glory of the Lord will come upon ஆனால் you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். If you look at the face of Jesus, நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது His glory is going to come on you. அந்த மகிமை உங்கள் மேல் வரும். As we travel around the world, நாங்கள் உலகிலே பல பகுதிகளுக்கு we நாங்கள் realize பிரயாணப்படுகிறோம். we are living in last days. நாங்கள் உணர்கிறோம் நாம் வாழ்கிற கடைசி காலம். Everything, technology is improving. எல்லா தொழில்நுட்பங்களும் முன்னேற்றம் அடைகிறது. AI everywhere, AI digital. எல்லா இடங்களிலும் தொழில்நுட்பங்கள் உயர்ந்திருக்கிறது, செயற்கை நுண்ணறிவு உயர்ந்திருக்கிறது. போன வாரம் நான் வாஷிங்டன் டிசில ஏர்போர்ட்ல என்னோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மிஷின் அந்த டேபிள் எல்லாம் தாண்டி என்கிட்ட வந்து என் அழுக்கு பிளேட் எல்லாம் எடுத்துட்டு போகுது. நான் என்னோட பிளேட்டை மட்டும் தான் போட்டேன், கப்பு போடலை. கப்பு போடுற வரைக்கும் அங்கேயே நின்று என் கப்பு அழுக்கு பிளேட் எல்லாம் எடுத்துட்டு போகுது. இனிமேல் ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் டிஜிட்டலா வர போறாங்க, பைலட்ஸ் எல்லாம் டிஜிட்டலா வர போறாங்க. We are heading into a world that is very different than the world you and I grew up. நாம் மிகவும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்களுக்குள்ளே நாம் போகிறோம். You have to know God in order to survive the next season. அடுத்த காலகட்டத்திலே நாம் வாழ்வதற்கு கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும். Jeremiah 29:13 the Bible says. எரேமியா 29:13 சொல்கிறது, If you seek me, நீங்கள் என்னை தேடினால், you will find me when you seek me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள். Many people go to God with a list of the things that they want. அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே போகும் பொழுது எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்கிற ஒரு பெரிய பட்டியலோடு போகிறோம். God is looking for a people that will seek His face more than His hand. ஆனால் ஆண்டவரோ அவருடைய ஆசைகளை விட தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு உள்ளவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். In Exodus chapter 3, யாத்திராகமம் 3ஆம் God அதிகாரத்தில் is calling Moses. ஆண்டவர் மோசேயை அழைத்து, Go and deliver the children of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி நீ போ. And God tells him, I'm going to come with you. நான் உன்னோடு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். But in Exodus chapter 33, ஆனால் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் Moses is saying to God, மோசே ஆண்டவரை பார்த்து if சொல்கிறார், you don't go, நீ போகவில்லை then என்றால் I am not going to go. ஆண்டவரே நான் போகவில்லை. What is Moses asking God? ஆண்டவர் மோசே ஆண்டவரிடத்தில் எதை கேட்கிறார்? Already God said, I'm coming with you. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் உன்னோடு வருகிறேன். So why is Moses saying, if you don't go, I won't go? ஆனால் மோசே ஆண்டவரை பார்த்து ஏன் கேட்கிறார்? ஆண்டவரே நீர் போகவில்லை என்றால் நான் போகவில்லை என்று சொல்கிறார். Because he was asking God for a year of glory. ஆண்டவரை பார்த்து இந்த மோசே, ஆண்டவரே ஒரு மகிமையின் ஒரு நாட்களை ஆண்டை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறார். I'm not looking for an encounter just me, but I want the world to see that you are with me. ஆனால் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இந்த உலகம் பார்க்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Moses was asking God
for tangible evidence of the presence of God. இந்த மோசேயோ ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய பரிபூரண மகிமை குறித்து, சமூகத்தை குறித்து ஒரு திட்டமான ஒரு காரியத்தை கேட்கிறார். மோசேஸ் சொல்ற, ஆண்டவரே நீங்க ஏன் கூட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு அற்புதம் செய்றீங்கன்னு தெரியும், ஆனா இப்போ நான் போற எல்லா இடத்துலயும் ஜனங்க விசிபிளா உம்முடைய பிரசன்ஸை பார்க்கணும். I want the people to see the fire going before me. I want to see God divide the Red Sea. We want tangible evidence of your glory. ஆண்டவரே உம்முடைய திட்டமான அனுகூலமான அடையாளத்தை நான் பார்ப்பது மாத்திரமல்ல, ஜனங்கள் பார்க்கும்படி எனக்கு செய்யும். And because he was going after the glory of God, இந்த தேவனுடைய மகிமைக்கு பின்னாலே அவர் போகிறதுனால் God said to Moses, ஆண்டவர் மோசேயை பார்த்து my சொன்னார், presence will go before you என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக and I போகும், will give you rest in your life. நான் உனக்கு இளைப்பாறுதலை My தருவேன். dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, the greatest blessing in the world today இந்த உலகில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் is to have peace in our families, நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் இருப்பது, peace in our mind, நம்முடைய மனதிலே சமாதானம் and it இருப்பது. can only be found in the presence of the Almighty God. அதை தேவனுடைய சமூகத்திலே மட்டுமே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். And the only way to get that is to go after the glory of God. அந்த தேவ சமூகத்திற்கு பின்னால் போனால் மாத்திரமே அந்த தெய்வீக சமாதானத்தை Lord, பெற்றுக்கொள்ள I don't முடியும். want anything else. ஆண்டவரே வேறு ஒன்றுமே எனக்கு வேண்டாம், I want you. நீர் எங்களுக்கு வேண்டும். I ஆண்டவரே want your glory. உம்முடைய சமூகம், I want your presence. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். I want you to be with me. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்க வேண்டும். Fill me with your Holy Spirit, உம்முடைய Lord. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். Give me wisdom. எனக்கு தரிசனத்தை Give தாரும், me ஞானத்தை தாரும். discernment. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதங்களை தாரும். When I walk into a room, ஆண்டவரே நான் ஒரு அறைக்குள்ளே போகும் பொழுது let the room be filled with your presence. அந்த அறை உம்முடைய மகிமையினால் நிரம்பி Let இருக்கட்டும். the people see the glory of God on my face. என்னுடைய முகத்தில் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது, Not just reading the Bible, அது வேதத்தை வாசிக்கிறதுனால் மட்டுமல்ல, not just praying, ஜெபிப்பதனால் but மட்டுமல்ல, visible glory. அது அந்த மகிமை அது வெளியரங்கமாய் இருக்கணும். And Moses said, show me that glory. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்ட, அந்த மகிமை எனக்கு காண்பியும் And ஆண்டவரே. God said to Moses, ஆண்டவர் மோசேயை you பார்த்து cannot சொன்னார், see my glory and live. என்னுடைய மகிமை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. But because you wanted it, நீ அதை விரும்பினபடியினால் I'm going to put you in the cleft of the rock. அந்த கன்மலையின் முகலிலே உன்னை நிறுத்துகிறேன். And I will cover you with my hand. என்னுடைய கரத்தினால் உன்னை மூடுகிறேன். And you will see my glory. என்னுடைய மகிமை நீ காண்பாய். My dear brother, my dear sister, என் அன்பு சகோதரனே சகோதரியே, God is getting ready to do something amazing in your life. ஆண்டவர் ஆசீர்வாத அபாரணமான காரியங்களை, மிக மேன்மையான காரியங்களை உங்கள் வாழ்விலே செய்வதற்கு அவர் ஆயத்தமாக Go இருக்கிறார். after the presence of God. நீங்கள் தேவ சமூகத்திற்கு பின்னால் போங்க. Go after the glory of God. தேவனுடைய மகிமைக்கு முன்னால் போங்க. Love him with all your heart. நீங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரை And தேடுங்கள். say to God, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், not my will, Lord, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, but your will. உம்முடைய சித்தமே, But your will. உம்முடைய சித்தமே. I'm willing to lay down my dreams. என்னுடைய எல்லா திட்டங்களையும் உம் சமூகத்தில் நான் I'm வைக்கிறேன். willing to lay down my ego. என்னுடைய எல்லா விதமான மேன்மையான மெட்டுமையான எண்ணங்களையும் And- உம்முடைய பாதப்படியில And வைக்கிறேன். wherever you call me, Lord, நான் எங்கே போவதற்கு நீர் அழைக்கிறீரோ I am willing to go. நான் போவதற்கு I'm ஆயத்தமாக willing to இருக்கிறேன். partner with you. நான் உம்மோடு வருவதற்கு ஆயத்தமாக The இருக்கிறேன். cross before me சிலுவை எனக்கு முன்பதாய் and the வைக்கப்பட்டிருக்கிறது. world behind me, இந்த Lord. உலகம் எனக்கு பின்னால் No இருக்கிறது. turning back. நான் பின் திரும்பேன். No turning back. நான் பின் திரும்பேன். 2025, Lord. இந்த 2025 I want it ஆண்டு to be a year of impossibility. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கிற ஒரு நாட்களாய் ஆண்டாய் இது மாற I வேண்டும். want this to be a year of glory in my life இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் மாற வேண்டும். and remove every hindrances. என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும். Show me your glory. உம்முடைய மகிமை எனக்கு காண்பி. Would you stand up just for a minute? I would like to ஒரு pray for நிமிடம் நம்ம you. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? ஒரு சின்ன டெஸ்டிமனி மட்டும் நான் சொல்றேன். இந்த லாஸ்ட் மந்த் நாங்க பூட்டான் பார்டர்ல ஒரு க்ரூசைட் வச்சோம். அந்த பூட்டான் கண்ட்ரில ஒரு சபை கூட கிடையாது. நாங்க இந்தியாவே ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு நினைச்சோம், ஏன்னா க்ரூசைட் வைக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னுடைய சபையை கட்டுவேன். And the gates of hell cannot come against it. அந்த பூட்டான் பார்டர்ல ஒரு க்ரூசைட் வச்சோங்க. கடவுளே தெரியாத இடத்துல 8000 ஜனங்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏசாமியை ஏற்றுக்கொண்டாங்க. உண்மையான தேவனா இந்தியால ஒரு பெரிய ரிவைவல் ஆண்டவர் கொண்டு வர போறாரு. அது பெரிய ஊழியக்காரங்களாலோ சூப்பர் ஸ்டார்ஸாலோ பெரிய இவாஞ்சலிஸ்டா வர போறது இல்ல, உங்களை கொண்டு தான் பண்ண போறாரு. என்னுடைய ஜனங்கள், my people called after my name, if you humble yourself and seek my face, இந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா ரிவைவல்க்கு முன்னாடி
கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துவார், நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய இருதயம் அந்த மகிமையை தாங்குவதற்காக பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமான அனாயிண்டிங்க ஒரு குப்பையான இருதயத்துல கடவுள் வைக்க மாட்டாரு. அதனால இந்த வருஷம் ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எது உம்முடைய அன்புல இருந்து என்னை பிரிக்கிறதோ, எதை நான் உண்மை காட்டிலும் நேசிக்கிறேனோ, எது என் வாழ்க்கையில தடையா இருக்கோ எல்லாமே தூக்கி போடுங்க ஆண்டவரே. நானும் ஆவியானவரும் சேர்ந்து இந்த உலகத்தையே கலக்க போறோம் ஆண்டவரே சொல்லுங்க. ஏன்னா இந்த ஆவியானுடைய அபிஷேகம் மேல இறங்கும் பொழுது நீங்க ஜுடையாலும் சமாரியாவும் உலகத்தின் எல்லா இடத்துலயும் கர்த்தர் உங்களை கொண்டு போகணும்னு வச்சிருக்காரு. ஒருவேளை மத்தவங்க உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணலாம், ஆனா நான் அதை செய்யறேன். என் வாழ்க்கையில கடவுள் கொண்டு இப்ப அடுத்த பிப்ரவரி மார்ச்ல எங்கெல்லாம் தெரியுமா க்ரூசைட் பண்றோம்? பேங்காக்ல, பங்களாதேஷ்ல, கம்போடியால, வியட்நாம்ல, கிரீஸ்ல, ஆத்தன்ஸ் கிரீஸ்ல நாங்க க்ரூசைட் பண்றோம். பிரியமானவர்களே, எப்படி நடந்தது ஆவியானுடைய அபிஷேகம்? எப்படி நடந்தது? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க போய்கிட்டே இருங்க. அவர் தடையெல்லாம் உடைத்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில எது தடையா இருக்கோ நீக்கி போடுங்க ஆண்டவரே. என் மாம்சத்தை நீக்கி போடுங்க ஆண்டவரே. என் பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. உம்மோடு கூட 2025ல பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். எல்லாம் ஒரு நிமிஷம் வாயில திறந்து ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஏசப்பா 2025 எனக்கு நல்ல விஷனை கொடுங்க, நல்ல டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுங்க, தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. Lord, we thank you tonight, Lord. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வெளிப்படையான தேவனுடைய மகிமை, மோசஸ்க்கு முன்னால போன அந்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இந்த சாயங்கால வேளை கடந்து வருவதாக, எல்லா விதமான தடைகளும் உடைத்து போடவீராக ஆண்டவரே. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியால் ஆகும் என்று சொன்னீரே ஏசப்பா. இந்த நிமிஷமே தடைகள் நீங்க போகாதாக. எல்லா விதமான பில்லு சொன்னிய கட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இப்பொழுதே உடைந்து போய் இந்த கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. எல்லா சோர்வின் ஆவிகள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எனக்கு வருமானம் இல்லையே என்று அழுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஃபைனான்சியல் பிளஸிங், குடும்பம் 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 குடும்பமாய் ஆண்டவரே. சங்கீதம் 23:5 சொன்னீங்க, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழியும் போது நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலும் 2025ஆம் ஆண்டு நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் இம்பாசிபிள் யாரா மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புவீராக. உடம்பு வழியில வந்த ஜனங்கள் ஆண்டவரே, வயிற்று வழியில வந்த ஜனங்கள் ஆண்டவரே, மைக்ரேன், ஹெடேக், எல்லா விதமான பலவீனம் ஆண்டவரே. every disease I command you right now, every arthritis leave in Jesus name, rheumatoid arthritis leave in Jesus name, ஸ்பைன்ல இருக்க ப்ராப்ளம் leave in Jesus name. செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, glaucoma leave in Jesus name. குடும்பத்துல பிரிக்கிற பிரிவினை ஆவிகள் நீங்கி போய் இயேசுவின் நாமத்தால. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள ஒரு அன்பை நீங்க ஊற்றுவீராக. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியால் ஆகும் என்று சொன்னீரே அப்பா. இந்த ராத்திரி வேளையில இம்பாசிபிள் நீர் பாசிபிளா மாற்றுவீராக. உமக்கே துதிகன மகிமை ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேணும், நீர் பெருக வேணும். இந்த வருஷம் ஆண்டவரே இம்பாசிபிள் இயரா, மகிமையின் ஆண்டாய் ஒருவருக்கு நீ மாற்றுவீராக. உமக்கு கோடா கோடி நன்றி. அப்படியே நீ செய்ய போகிறபடியால் உமக்கே துதிகன மகிமை. இயேசுவின் ஜெபங்களுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகத்தோடு கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க போகிறோம். தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அன்பு போதகர் பிரதர் பிரகாஷ் அவர்கள் இப்பொழுது முன்பதாக வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததற்கு பிற்பாடு நாம் பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம். Hallelujah. Praise the Lord. I really felt the presence of God in this place. இந்த இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். The Spirit of God is moving this. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். I believe we are being blessed by this word.
நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் Let's close நம்புகிறேன். our eyes and look up unto God right now. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக. Gracious loving Father, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, thank you for your word. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். Thank you for speaking to us, O God. எங்களோடு நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். Father, we less of ourselves and more of you. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி நீர் பெருக வேண்டும் நாங்கள் இடம் கொடுக்கிறோம். We give all our attention to you this evening. எல்லா எங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கரத்தில் இந்த மாலை பொழுது நாங்கள் தருகிறோம். Have your own way in our life, O Jesus. உம்முடைய வழிகளை உம்முடைய பாதைகளை எங்கள் வாழ்விலே கர்த்தர் காண்பித்து தாரும். It's not about us, it's all about you, O God. எங்களால் ஒன்றுமல்ல, எல்லாம் தேவ கிருபையினாலே. I pray for each and every one who are gathered here. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். According to their faith. ஆண்டவரே, இவருடைய விசுவாசத்தின்படி, according to their need. ஆண்டவரே, இவருடைய எதிர்பார்ப்புகளின்படி I pray that you are going to touch each and every one, O Father. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காய் Whatever their ஸ்தோத்திரம். need might be. ஆண்டவரே, உமக்கு நன்றி. Whatever the need might be. அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், whatever they are suffering from, அவருடைய குறைபாடுகள் எதுவாக whatever the இருந்தாலும், burdens they are carrying, எந்தெந்த பாரங்கள் இருந்தாலும், right now I pray, இந்த நேரத்தில் அதற்காக நான் give ஜெபிக்கிறேன். them freedom, give them victory in Jesus name. அவருடைய விடுதலையும் வெற்றியும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கொடுப்பீராக. I speak healing upon each and every one, O Father. அற்புத சுகத்தை ஒவ்வொருவரும் மேல் நாங்கள் பேசுகிறோம். Let them see the miracle tonight. இவர்கள் கர்த்தருடைய அற்புத செயலை பார்ப்பார்களாக. Before they go home, இவர்கள் வீடுகளுக்கு போவதற்கு முன்பதாக let them go with the miracle. ஒரு அதிசயத்தை பெற்றவர்களாய் திரும்ப Let செல்லட்டும். this 2025 இந்த 2025ஆம் ஆண்டு be a year of abundant blessing, O ஒரு Father. அபரிவிதமான ஆசீர்வாதங்களால் நிரம்புகிற வருஷமாய் மாறட்டும். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Give you all the glory. எல்லா கனமும் உமக்கு Give தருகிறோம். you all the honor, O Father. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் Amen. பிதாவே. ஆமென். ஆமென். Thank you pastor. இப்பொழுது நாம் பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்த இருக்கிறோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் என்கிற இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடப்போகிறோம். சகோதரர் நிர்மல் அவர்கள் எழுதி ராகம் அமைத்த இந்த பாடலை அவர்கள் முன்பதாக வந்து பாடும்படி நான் அன்போடு நான் கேட்கிறேன். இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் கொடுக்க போகிறோம். கர்த்தர் இதற்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவாராக. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். மகிமையின் ராஜா இயேசு வாசம் செய்திடுவார். சேனைகளின் கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே, ஜெயமுண்டு, நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. நமக்கு எதிராய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்த்திடாமல் அழியச் செய்வாரே. மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். மேகத்தூணாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் முன் செல்கிறார். யுத்தம் செய்வார், நமக்கா யுத்தம் செய்வார். தோல்வி என்றும் இல்லையே,
ஜெயமுண்டு நமக்கு ஜெயமுண்டு இயேசுவின் நாமத்திலே. செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் நம்மை எதிர்த்து நின்றாலும் பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், தடையை தகர்த்து வழியை திறப்பார் தொடர்ந்து முன்னேறுவோம். தடையை தகர்த்து வழியை திறப்பார் தொடர்ந்து முன்னேறுவோம். யுத்தம் செய்வார் நமக்காய் யுத்தம் செய்வார், தோல்வி என்றும் இல்லையே. ஜெயமுண்டு நமக்கு ஜெயமுண்டு நம் இயேசுவின் நாமத்திலே. யுத்தம் செய்வார் யுத்தம் செய்வார் நமக்காய். என்னோடு சேர்ந்து பாடுங்கள் கைத்தட்டி. ஜெயமுண்டு ஜெயமுண்டு நமக்கு ஜெயமுண்டு இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர். ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒரு விசை கூட மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அன்பு சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் நம் நடுவில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இது போன்ற ஒரு அருமையான கூட்டத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையாக அவர்கள் கடந்து வருவார்கள். எல்லாரும் நல்ல கைத்தட்டி ஒரு விசை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் அவர்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேசுவார். நமக்கு தேவையான சத்திய வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நிச்சயம் தருவார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கரங்களுக்கு வர்றதுன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் இது போல் சந்தோஷமே இல்லை. அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏதோ தாய் வீட்டுக்கு வந்தது மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோ சந்தோஷம். இந்த வருஷம் ஜனவரி 24ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை நான் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், அருமையான அம்மா, தம்பிமா, அவங்க குடும்பம், நிர்மல், எல்லாருக்கும் பாஸ்டர் நிர்மல் அவங்க குடும்பத்துக்கு ஆண்டவரை சோதரிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்ல நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு அழகான பாப்பா பிறக்க போகுது. கைத்தட்டுக்கு பார்க்கலாம்.
இத்தனை ஆண்டுகளாய் காத்திருந்த ஆசீர்வாதத்தை இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே பிள்ளை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அனைவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எந்த எம்டி சேர் எனக்கு இருக்கக்கூடாது. என் மக பேசுறது கேட்டிங்களே, பட்டித்தட்டி கிராமம், இமயமலை அடிவாரம், அஸ்ஸாம், எங்கெல்லாமா போகிறாங்க, எல்லாம் நிரம்பி வழியுது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தில் உலகத்துக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் கருங்கல்ல இல்லையான்னு கேட்குறேன். எங்கள் அருமையான பாஸ்டர் ஜெயந்தராஜ் கருங்கல் சந்தையில் மீட்டிங் வச்சானா அங்கே கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அப்படி நிரம்பி வழியும். அதனால் நாளைக்கு எல்லாருமே ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தால் போதும், இங்கே நிரம்பிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆத்துமாதாய பணியாளராக மாறணும். மேடையில் நிற்கிறவங்க மட்டும் கிடையாது. ஒருவன் 1000 பேரை துரத்துவன், 2 பேர் 10,000 பேரை துரத்துவீங்க. பக்கத்தில் கையை பார்த்து சொல்லுங்கள், நான் 10,000 பேர், நான் 10,000 பேரை துரத்த போகிறேன்னு பக்கத்தில் சொல்லுங்கள், கையை பிடிச்சி சொல்லுங்கள், விஸ்வாஸ் சொல்லுங்கள். 10,000 பேரை துரத்த போகிறோம். நம்ம கருங்கில் இருக்க இயேசு நம்மோட சபையில் 10,000 பேர் வரப்போகிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன் அது சீக்கிரமாக நடக்க போது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான கூட்டத்துக்கு ஆசீர்வாத பெருவிழா என்று பாஸ்டர் பேர் வச்சுருக்காங்க. அப்போ நான் நினச்சி பார்த்தேன், ஆசீர்வாதம் பற்றி தான் பேசணும், என் ஆசீர்வாத பெருவிழா என்று விசுவாசத்தில் அவங்க அந்த பேரை வச்சுருக்குறாங்க. வசனத்தை தேடி தேடி பார்த்து ஒரு 3 நாள் பைபிள்லே இருந்து தான் இந்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தினேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம். நான் அவளோடு 25 அவளோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஊழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கரங்களை தட்டி கதிர்மைப்படுத்துவோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழைக்காக தான் இவ்வளவு செலவு பண்ணி இந்த கூட்டத்தை வச்சிருக்கோம்.